வரம்மா. மண்ணை வயிற்றில் பிறந்த தொல்லைவோ ஓஹாதுயரம்போம் நல்ல குணமறிய மாமருணை கோபுரத்தின் மேவோ என் கணவரியை கை தொழுத ஹலோ பட்டார வைகை வளர்நாடு கண்டே மலை வீதில் இருக்கும் குமார உற்றார் தனையனை வாழ்க கொள்வா எனது முருகேச தரமான மயிலேறி வர வேண்டும் எனது அருகே குமர குருவரணே வெற்றி அப்படி கொண்டே வருடன் வாழ்மையாரு அசுரர் குலங்களே மறுத்து
நீராட்டி பன்னீர் கொண்டு முகங்களுக்கு பன்னீர் கொண்டு முகங்களுக்கு குளிப்பாட்டி சேனை ஊட்டி ஆமா அஷ்டையட்டை காளியர்களையும் அழகுடனே வளர்த்து வருகிறார். சரி, எப்படி வளர்த்து வருகிறார்? எப்படி அம்மா வளர்த்து வருகிறாள்? அங்க ஓட்டினால வளர்த்து வாரா வளர்த்து வாரா வளர்த்து வாரா பத்ரகாளி வடிவாளம்மா வடிவாளம்மா மாறி மாறி பிறந்த மாறி அவதான் மாரியம்மா அம்மா அப்படியா அம்மா என்ன சரி 8 பிள்ளைகளும் பிறந்தவுடனே அவ அக்கா தங்க 8 பேரும் பிறந்த பொழுது வாளாலே கோட்டை கட்டி சரி அந்த கோட்டைக்குள்ள வச்சு ஆமா ஒரு புள்ள முகத்தை பார்த்தா இன்னொரு புள்ள முகத்தை பார்க்க அக்கா தங்கச்சி 8 பேரும் ஒண்ணு போல இருக்கிறாம்மா. அதான் சரி அவதான் என் தாயாகப்பட்ட முப்புடாதி அல்லவா எங்க இருக்கா எங்க இருக்க என்ன இருக்கவள பக்கத்துல என்ன இருக்கவ எங்க அம்மா அவதான் முப்புடாதி. சரி பக்கத்துல இருக்கவ யாரு 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 பேச்சு அவ அங்க வரணும். அதான் சரி அதனாலே பத்ரகாளியம்மா என் தாயாகப்பட்ட துர்க்கையம்மா துர்க்கை விடகாசியம்மா அரியனாட்சி வடக்கு வா செல்வி வடக்கு வா சடமாரி சரி சடமாரி சடமாரி பூமாரி பொன்மாரி ஆமா ஆமா 1008 பேரு ஆமா ஈராத்து மத்தியில வந்து குடிகொண்டு இருக்காளே என் தாய் மாரியம்மா அவதான் ஈராத்து காரி. ஆமா ஈராத்து காரியல்லோ ஆமா பிள்ளைகளை வளர்த்து வருகிற போது வேலையில பால் கோட்டை கட்டி இருக்கு. சரி அந்த வாளாலை கோட்டை கட்டி ஆமோ பிள்ளைகளை 8 பிள்ளைகளுக்கும் சரி வெயிலே பற்றப்படாது. வெயில் எதுவும் அடியாமல் இருந்த அனல்லாம் இருக்க கூடாது. கோட்டையில கீட்டு பிடிக்காது பிடிக்காது சூடு தணிஞ்சேரும். சரி அதனால இப்ப இங்க அனல் எரியுது. ஆமா எதுக்கு பூக்குழி கொஞ்சம் பொறுத்து பூக்குழி பாரு. ஆமா யாருக்கு இறங்கணும்னு ஆசை இருக்கும். சரி தாய் வடிவாம மேல பாரத்தை போட்டு அழகா போயிருக்கு. சக்தி பராசக்தி நீங்க இருந்து அந்த போக்கு அங்க இருந்து இங்கனைக்கு சரி ஆமா ஆசைப்படுறவங்கள தடுக்கவே மாட்டாங்க. கோயில்ல உள்ளவங்க அதானே கோயில்ல உள்ளவங்க என்ன நினைக்காங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும் சரி ஆசைப்பட்டு இறங்குவாங்க இறங்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அப்பளே அப்படியே நானும் கேட்டேன் என்கிட்ட மும்மூர்த்திகள் 3 பேரும் சும்மாவே இருக்காங்க. சரி கொஞ்சம் ஆசைப்படுறாங்களேன்னு 3 பேரையும் அவங்களும் ஆரேம்னு சொல்லியிருக்காங்க. சரி அதான் பிரியா இருந்தா ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம். சும்மா போயிட்டு வாங்க காசா பணமா அழகா இறங்க. பூக்குழி தானே நல்லா சாமந்தி பூ கிடக்கும் செவந்தி பூ கிடக்கும் நீங்க பாட்டு இறங்குங்க. என் அம்பிகை வடிவாளம்மாள் வடிவாளம்மாள் எங்க இருந்து எங்க வந்தா எதனால வந்தா? ஆமா ஆமா எப்படி வந்தா என் தாய் வடிவாளம்மா. ஆமா சரி நாட்டிலே நாடே அவளர்கள் புகழும் நாடே ஓனை வாழை ஒழியும் நாடே வீசும் நாடே மாடிருந்து விளையாடும் மயில் தோகை விரித்தாடும் விளையாடும் மயில் இருந்து விரித்தாடும் தேன் ரசம் கடிசோரியோ இஞ்சி விஞ்சி விளையும் நாடு மலரும் நாடு நாடு கட்டி ஓரடித்தா சென்னை என்று குதிரை கட்டி ஓரடித்தா சென்னை என்று ஆனை கட்டி ஓரடிக்கும் அழகு தீரே நாடவிலே அழகு தீரே நாடவிலே ஆனை கட்டி போரடிக்கும் எந்த நாடு? எந்த நாடம்மா?
நீர்வளம் நிலவளம் குடிவளம் சரி பொருந்திருக்கக்கூடிய ஊரு. ஆமோ ஆமோ ஆமோ. இந்த பூணமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய பூணமெல்லாம் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய இந்த ஊர் புவனூர். ஆமா ஆமா ஆமோ. இந்த ஊரையா பூலோக சீமையில பேரும் புகழையும் பெற்று வரக்கூடிய புவனூர் நகரில வடிவாளம்மன் ஆன்மீக தொகுப்பு மலர்கள். சரி தென்காசி மாவட்டம். ஆமா தென்காசி மாவட்டம் திப்பணம்பட்டி பஞ்சாயத்திற்கு உள்பட்ட ஆமா ஆமா திப்பணம்பட்டி பஞ்சாயத்துக்கு பின்பற்ற புவனூர் கிராமத்தில் சரி ஊருக்கு தென்கிழக்கில் ஆமா ஊருக்கு தென்கிழக்குல இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் ஆமா இடத்தில் வீற்றிருக்கும் கேட்டவருக்கு கேட்ட வரம் தருவாள். ஆமா ஆமா கேட்டவருக்கு கேட்ட வரங்களையும் யார் தருவா? யாரு 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 எங்க கிடையாது. அண்ணா இருக்கா பாருங்க எங்க அம்மா வடிவாளம்மா. அண்ணா நான் என்ன உங்க சித்தி நான் சொன்னேன்? கிடையாது கிடையாது இல்ல. ஆமா என் தாயாகப்பட்ட கேட்டவருக்கு கேட்ட வரம் கூட தரக்கூடிய வடிவாளம்மாளா? வடிவாளம்மா. சரி இவ இருக்கக்கூடிய வரலாறே தனி. ஆமா ஆமோ ஆமோ. அதனால என்னையா எழில் சூழ்ந்திருக்கு இடத்திலே விற்றிருக்கும் கேட்டவரம் தருவாளை. ஆமோ திருக்கோயில் எப்படி எங்க இருந்து வந்தது? ஆமா எங்க இருந்து வந்தது? வந்த காரணம் என்ன? ஸ்ரீ கன்னி விநாயகர் போற்றி 100 ஆண்டுக்கு முன்பாக. அப்பா 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளா பிறந்திருக்கே மாட்டோம். கிடையாது கிடையாது. நாளா சரி அடுத்துதான் நம்ம கல்யாணமே முடிஞ்சது. அது ஆமா 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆமா உள்ள வரலாறு இது. அதானே. சரி அப்போ என்ன 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 அதாவது சரி அவர்களுக்கு ஒரு தொழில் இருக்கும். ஆமா அவர்கள் குலத்திற்கு ஏற்ற மாதிரியும் அவர்களுக்கு தகுந்த பாரியம் தொழிலானது இருக்கும் அல்லவா? நம்மளுடைய குலம் சரி நாடார் குலம். நாடார் குலம் அல்லவா? வாடேடிக்க ஓடை ஒடிய அடே கூடை தொடார் குட்டை தொடார் என்று சொல்லி உயர்ந்த கலை கட்டிய செட்டி தோளார் வாழைக்கு 2 குறை வர கண்ட வள்ளல் யார்? வள்ளல் யாரு யாரு யாரு? நம்மதான். சரி ரெட்டை சங்கு விருது பெற்றோர். அதாவது என்ன 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 சப்தக்கன்னி பெற்றெடுத்த சான்றோர் குலம். சான்றோர் குலம் அல்லவா? சத்திரியர் குலம். சரி நாட்டை ஆள பிறந்த குலம். நாட்டை ஆள பிறந்த குலம் அம்மா நம்ம நாடார் குலம். சரி அதனால என்ன 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 நம்மளுக்குனா என்ன தொழில் செய்யலாம்? என்ன தொழில் செய்யலாம்? நம்ம குலத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து விவசாயம். ஆமா விவசாயம் ஒரு பக்கம். பனையேறி. ஆமா பனையேறி தொழில். ஆமா ஆமா பனையேறி நாடாரு. ஆமா நிறைய தொழில் இருக்கு நமக்கு. அப்ப செய்யக்கூடிய தொழில் திறமை வேணும். ஆமா ஆமா செய்யக்கூடிய தொழில திறமை முக்கியம். அடுத்து செய்யும் தொழில தெய்வமா நினைக்கணும். மதிச்சு நடக்கணும். ஆமா எந்த தொழில் செய்தாலும் சரிதான், விவசாயம் செய்தாலும் சரிதான், சரி நம்மள மாதிரி வில்லுப்பாட்டு பாடலாலும் சரிதான். ஆமா செய்யும் தொழிலே தெய்வம்னு நம்பி செய்யணும் அம்மா. நினைக்கணும்ல. தாய் வடிவாளம்மாளுக்கு என்ன மரியாதை கொடுக்குமோ சரி அதே மரியாதை நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு செய்து கொடுக்கணும். கொடுத்தா சரி. ஆமா ஆமா அப்படின்னா தான் தொழிலும் நல்லா இருக்கும், தொழிலை வச்சு நம்மளும் நல்லா இருக்க முடியும். அப்ப மடையேறி மடைமரத்துல உள்ள சரி கிடைக்கக்கூடிய பதினீரை கொண்டு அப்ப வார்ப்பெல்லாம் உண்டு. சரி ஆனா 100 ஆண்டுக்கு முன்ன வார்ப்பு கிடையாது. அப்ப கோப்பராயில் தாடங்காஜி அந்த நல்ல பதினீர் ஐயா சிறண்டாயி வைதாளே அருப்பட்டி செய்த போதி அதை நல்ல தாரேடு ஓலப்பட்டி தாரேடு ஓலப்பட்டி தானெடுத்து ஒழுங்காக வைத்தாரே ஒரு ஓலப்பட்டி தானெடுத்து ஒழுங்காக வைத்தாரே. இங்க உள்ள மக்கள் அப்படியே செய்யக்கூடிய தொழில தெய்வமா நினைச்சு நல்ல பயணி. சரி பணம் ஏறுவாங்களா? ஆமா பயணி. ஆமா சரி ஒரு 4-5 குடும்பம் சேர்ந்து பனைமரம்னா 1-2 கிடையாது. எக்கச்சக்கமான பனைமரம். தோட்டமா இருக்க மாதிரி இருக்கு பனைமரம். யாருக்கு நமக்கு தான். இங்க உள்ள புவனூர் மக்களுக்கு. சரி அப்போ அந்த காலத்துல கொப்பரை. சரி அண்டா கொப்பரைனா தெரியுமா? தெரியும் கொஞ்சம் பெருசா இருக்குமே.
வெங்கல பாத்திரம். ஆமா இப்போ ஒரு சில கோயில்ல வச்சிருப்பாங்க. என்னது? மஞ்சள் நீர் ஆடுறதுக்கு கொப்பரை. சரி. ஆமா கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆமா. அதிகாலை 4 மணிக்கே வச்சாங்கன்னு சொன்னா ஆமா ஒரு காலையில ஒரு 9 மணி போல உள்ள பால் கொதிக்க ஆரம்பிச்சிடும் மஞ்சள் பால். சரி சரி. ஆமா ஆமா ஆமா. அந்த கொப்பரையில வச்சு சரி அப்படியே விடலி போட்டு ஆமா 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 அதுக்குள்ள வச்சு பயணி காய்ப்பாங்க. ஆமா ஆமா பயணியை காய்ச்சி. ஆமா சரி. அத வந்து ஆமா ஆமா நல்ல வத்த சுண்ட காய்ச்சி. சரி. அதுதான் கருப்பட்டி. ஓ அதுதான் கருப்பட்டி ஆகுது. ஆமா ஆமா இவர் கேட்காரு கருப்பட்டி மரத்துல இருந்து காய்க்குன்னு நினைச்சேன்பா தம்பி அப்படிங்காரு. ஆமா அப்படித்தான் நினைச்சிட்டாரு போல. ஆமா பதநீரை கருப்பட்டி ஆக்குவாங்கன்னு தெரியல அவருக்கு. அவர் யாரு? காய்க்கும் நம்ம புடிங்கிட்டு வரணும்னு நினைச்சிருக்காரு. அவர் லண்டன்ல இருந்து வந்திருக்காருல. கொஞ்சம் விவரமான மனுஷன் அப்படி பேசத்தாமா அவர் கேட்கத்தான் செய்வார். சரி அதானே. அப்ப அத காய்ச்ச உடனே சிரட்டையில ஊத்தி அப்படியே கருப்பட்டி செய்தல்லவோ அத வந்து என்ன இப்ப உள்ள பாத்திரம் விதவிதமா இருக்கு. அப்ப ஓலப்பெட்டி எடுத்து பண மரம்னு சொல்லிட்டியே. ஆமா ஆமா ஆமா. அதுல என்னென்ன விதமா எப்படிலாம் இருக்கு தெரியுமா? பனைமரத்துல என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு தெரியுமா? ஆமா சரி. எதனா என்ன இருக்கு? பனைமரத்துல இருந்து கல்லு குடிச்சோம்னு சொன்னா அப்படி மார்க்கண்ட மாதிரி இருக்கலாம். சரி. பனைமரத்துல இருந்து நொங்கு கடைக்கு பதனி கடைக்கு ஒரு பக்கம் பனங்கிழங்கு ஒரு பக்கம் பனங்கிழங்கு எடுக்கலாம். அடுத்து ஒரு பக்கம் கருப்பட்டி கிடைக்கும். அடுத்து ஒரு பக்கம் சுக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் மிளகு கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்காது. சரி. ஆமா சொன்னதெல்லாம் கிடைக்காதுன்னா அதெல்லாம் போய். சரி. தவணு கிடைக்கும். கொஞ்சம் நேராயி தவணு எடுத்தோம்னா ஒருத்தனை எரிஞ்சா போதும். சீக்கிரமா காலம்பரம் எடுத்து சாப்பிடணும். அந்த ஓலைய வந்து ஆமா நாறு வெட்டி சொலவு ஓலைப்பெட்டி. சரி. அடுத்து ஆமா பனைமரத்து ஓலையில வளக்கு மாதிரி வீட்டுக்குள்ள போட்டுருக்கு பார்த்தா நம்ம வீட்டுக்குள்ள கட்டை. சரி. அதே அதுல உள்ளது. அது அங்க உள்ளது தானா? வீடு கூலிங்கா இருக்கணும்னா கட்டை குத்துன வீட்டுல உட்கார்ந்து பாரு. ஆமா ஆமா அது மட்டும் இல்ல. ஆமா நீங்க சீட்டு போட்ட வீட்ல இருக்கீங்களோ? பணமட்டை ஓலைய வச்சு அதுல மட்டை வச்சு நொங்க வண்டி உருட்டில ஆடலாம். ஆமா எவ்வளவு பெரிய பிரமாதமான அமைப்புல இருக்கு. சொல்லிட்டோம் பண மரமணு. அதுல உள்ள வருமானம். ஆமா ஆமா பனைமரத்தோட அம்சமே அம்சம் தானே. ஆமா சரி. இன்னைக்கு கருப்பட்டி கிலோ 400 ரூபாய். கேட்டீங்களா யாரும் நொங்கு? ஆமா பாண்டவன் கொடுத்திருக்காங்க. சரி யார வேணாலும் ஏறி. அதனால அந்த பனைமரத்தில் உள்ள ஓலையத்தான் பெட்டி ஆக்கியிருக்காங்க. அதனால அந்த ஓலை பெட்டியிலே அடுக்கி கொண்டு ஐயா வியாபாரம் தான் செய்ய என்ன ஏறு செய்வாரான உள்ள மகள் இளையான வேலை கருப்பட்டி எல்லாம் எடுத்தாச்சு. ஓலைப்பட்டியில இருந்து அடுக்கி வச்சாச்சு. ஆமா ஓலைப்பட்டியில அடுக்கி தூக்கியாச்சு. ஆமா இந்த போனூர்ல இருந்து இந்த கருப்பட்டிய நம்ம எங்கயாவது கொண்டு வியாபாரம் செய்யணும். ஆமா நம்ம ஊரை தவிர நம்ம வெளியே எங்கயாவது கொண்டு போய் வியாபாரம் செய்யணும். அப்போ ஒரு குடும்பத்துல சரி ஏன்னா ஒருத்தர் இருந்தா ஒண்ணு யோசனை வராது. சரி 4 பேர் கூட இருக்கணும். ஆமா ஆமா இருக்கணும்ல. அப்பா 4 பேர் 4 விதமான யோசனை சொல்லுவான். ஆமா சரி அப்படியே இங்க இருந்து நம்ம எங்க போகலாம்? எங்க போகணும் அப்பா? தென்னாட்டுக்கு போவையா? தென்னாட்டு போகணுமா வடநாடு போகணுமா கீழ்நாடு போகணுமா மேல்நாடு போகணுமா? வடநாடு போகணும். ஆமா வடநாடு போகணும் அப்பா. அங்கதான் வாழ்வுக்கு மேல் வாழ்வு வரும். ஆமா வடநாடு போனோம்னு சொன்னா வருவார்கள் உண்டு போவார்கள் உண்டு. சரி ஆமா ஆமா தென்னாடு போனவங்க திரும்ப மாட்டான். ஆமா சரி சரின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? அதாவது என்ன எங்க போனாலும் வந்தாலும் சரி தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பேணி போகணும். ஆமா தாய் வீட்டுக்கு போனோம்னு சொன்னாலும் தன்னை பேணி போகணும். எதனால அதான் எந்த இடத்துக்கு போனாலும் கல்யாணம் முடிஞ்சிட்டு சரி ஆமா ஒரு 15 வருஷம் போச்சு 10 வருஷம் போச்சு 5 வருஷம் போச்சுன்னு சொன்னாலும் நம்ம அம்மா வீட்டுக்கு தானே போறோம் நம்ம அப்பா வீட்டுக்கு தானே போறோம்னு சொல்லி வீசுல கை வெறுங்கையுமா போயிடக்கூடாது. நமக்கு தண்ணி தேவைச்சாலும் ஒரு கேனல வச்சுக்கிடணும். நமக்கு சாப்பாடு தேவைப்பட்டாலும் ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிடணும். நமக்கு போயிட்டு திரும்பி வரணும்னு சொன்னாலும் பசாரிச்சுக்கு கையில வச்சுக்கிடணும். ஆமா சும்மா வீசுல கை வெறுங்கையுமா போனோம்னா அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்து ஜங்கடி உட்கார்ந்து சொன்னா 2 நாள் நல்லா பாப்பா 3வது நாள் தாய் இன்னும் கிளம்பலையோ பார்க்கவே மாட்டேன் வீட்டுக்காரர் வரலையோன்னு
ஆமா முருகனும் வந்து கூட்டு போகலையோ அப்படின்னு கேட்பா. இல்ல அவ கேட்க முன்னாலும் நம்ம கையில இருக்க துட்டை போட்டு நம்ம வந்துடணும் வீட்டுக்கு. அது சரிதான். அதுதான் சொல்லியிருக்கா தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பேணிட்டு போகணும்னு சொல்லி. அப்படியே ஆமா. அதனால இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்கள் மக்கள் எல்லாம் வியாபாரத்துக்கு புறப்படும் போது ஆமா அந்த பூவனூர் மக்கள் எல்லாம் வியாபாரத்துக்கு போகும்போது வெங்கல பாத்திரமான ஒரு தூக்குவாளி ஆமா அந்த தூக்குவாளியை கையில் எடுத்து அந்த தூக்குவாளி எடுத்து சோழ சோறு சாறு கட்டி நல்ல எடுத்து உணவுகளை கொண்டு என்ன செய்த சாப்பிடுவதற்கு சோறு வேணும். ஆமா சோறு வேணும். வயிற்றுக்கு தானே இந்த சத்தம். ஆமா ஒரு வாய் சோத்துக்கு தானே அந்த பாடு. அதனால அழகான வெங்கல பாத்திரம். ஆமா ஆமா வெங்கல பாத்திரத்துல தூக்குவாளி. ஆமா தூக்குவாளி வெங்கல பாத்திரம் தூக்குவாளியில அப்ப வந்து சோறு எல்லாம் கிடையாது. அரிசி சோறுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமா அரிசி சாப்பாடு சொன்னா ரொம்ப ரேருமா அந்த காலத்துல. ஆமா 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 ஒரு கிலோ அரிசி வாங்கணும்னா எவ்வளவோ பெரிய பஞ்சமெல்லாம் வந்துருக்கு. ஒரு தாளாவில இவ்வளவு சோறு வைக்க ஆமா இவ்வளவு சாப்பிடுதா மிச்சத்தை கொண்டு மாட்டு தட்டுல தட்டிடுது. சரி மாடு அரிசி எளிதான முறையில கிடைக்கும். மாட்டுக்கு தானே போடுதா தூர போடலையே. தூர போடலாமா அதானே அவள சோற வீணாக்குதான்னு சொல்லுதேன். அதனால அந்த காலத்துல சோளச்சோறு ஆமா ஆம்போ ஆம்போ அதுதான் அவங்களுக்கு உணவு. சரி சென்று ஆமா அப்பங்க அப்படியே கையில எடுத்துக்கொண்டு சரி அப்பங்க கருப்பெட்டி எடுத்து கருப்பெட்டிய ஓலப்பெட்டியில எடுத்து எங்க போனோம் எங்க வருகிறார்கள் வடநாட்டுக்கு போனோம். ஆமா வடநாட்டுக்கு வருகிறார்கள் அல்லவா. அந்த காலத்துல என்ன 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 பஸ் எல்லாம் கிடையாது பைக் எல்லாம் கிடையாது. ஆமா பஸ் கிடையாது புக் பண்ணி போறதுக்கு ட்ரெயின் கிடையாது. சரி OLXல கார் கிடையாது. இல்ல ஆமா ஆமா கூட்டிட்டு போறதுக்கு மச்சானும் பைக் கொண்டு வர மாட்டா மாப்பிளையும் பைக் கொண்டு வர மாட்டா. அதானே நீ கொண்டு வரியா தாய் நல்லா கொண்டு வந்தா. சரி அதனால ஆமையா ஓல பெட்டியில அடுக்கி கொண்டு அந்த கருப்பட்டியை அடுக்கி கொண்டு நடராஜ பஸ்னா என்னது. ஆமா நடராஜ பஸ் சொன்னா நம்ம நடந்தாலே தனக்கு உதவி சொன்ன மாதிரி நடக்க வேண்டியதா விடிய விடிய. ஆமா விடிய விடிய நடக்க வேண்டியதா விடிஞ்சக்கு எடுத்து நடக்க வேண்டியதா. அப்படி இல்லையா. சரி வீட்டுக்கு ஒரு மாட்டு வண்டி. வீட்டுக்கு ஒரு மாட்டு வண்டி இருக்கும். ஆமா இங்க இருந்து வடநாட்டுல போய் தேனி கம்பம் சரி போடி ஆமா ஆமா அங்கெல்லாம் போனோம்னா போகணும்னு சொன்னா ஒன்னால் உசிலம்பட்டி. ஆமா உசிலம்பட்டி வருஷநாடம் போய் பழக்கம். சரி வல்லநாடு ஆமா அந்த சைடுல போனோம். வல்லநாடு இல்ல வருஷநாடு. வருஷநாடா ஆமா வல்லநாடு எங்க இருக்குன்னா தூத்துக்குடி கிட்ட. ஆமா அதெல்லாம் இப்ப பாத்துருக்கணும். சரி அழகா இருந்திருக்கலாம். அதனால ஐயா நல்ல மாட்டு வண்டி மாட்டு வண்டி ஏற்றி வண்டி மாவட்டங்கள் தாடும் போட்டி கம்பம் நல்ல தேடிக்கு ஒன்று நல்ல ஊர்களில் ஐயா கருப்பட்டிய வைக்க வென்றி கருப்பட்டிய வைக்க வென்றி துடனே வாரா கருப்பட்டிய வைக்க வென்றி கருத்துடனே வாரா. ஆறு மாட்டு வண்டி. ஆமா 6 நல்ல மாட்டு வண்டி கட்டி. ஆமா சரி 6 மாட்டு வண்டினா வண்டி எத்தனை. ஆமா ஆமா 6 வண்டி. மாடு எத்தனை. மாடு எத்தனை 6 பேத்துக்கு 2 மாடு. ஆமா கணக்கு போட்டோம்னு சொன்னா 12 மாடு. 14 லட்சத்தி 12 வருது. அதானே வரும். சரி வரத்தான் செய்யும். ஆமா 6 வண்டிக்கு மாடு 12. ஆமா அழகா கட்டிட்டாங்களா. இந்த புவனூர் கிராமத்திலே உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று கோடி அந்த மாட்டு வண்டி ஏத்தி. ஆமா மாட்டு வண்டியில ஏத்தி கருப்பட்டி அதிலே அள்ளி வைத்து. ஆமா ஓலப்பட்டியில வச்சிருக்க கருப்பட்டியை மாட்டு வண்டியில ஏத்தி. ஓலப்பட்டியில கருப்பட்டி இருந்தா வாசனை எப்படி இருக்கும். வாசனை எப்படி இருக்கும் கிளி வீட்டுக்கார வரைக்கும் மணக்கும். அதனால அப்ப என்னையா எங்க வரார்கள் தெரியுமா. அம்மா வருகிறார்கள். இந்த புவனூர் தாங்க
மாதிரி இங்க இருந்து சரி தேனி கம்பம். ஆமா தேனி கம்பம் போடி. சரி அதாவது உசிலம்பட்டி. ஆமா உசிலம்பட்டி இதெல்லாம் வடக்கு இருக்கப்பா. சரி நம்மளாம் போயிருக்கோமா? போயிருக்கோம் அன்னைக்கு போனோமா? ஆமா. யாருல எதுல போனோம்? எதுல? நம்ம சொப்பன சுந்தரியில போனோம். சரி அங்க பிள்ளையார் கோயில் பக்கத்துல நிக்கல அந்த ஐ சொப்பன சுந்தரி. சொப்பன சுந்தரியிலே போனோமா நம்மலாம் தேனிக்கு. சரி சரி. ஆமா இனி அழகா கொண்டு போய் விட்டா தரத்தாங்கலாம. அம்மா எத்தனை ஏத்த வந்தாலும் சரி எத்தனை பல்ல வந்தாலும் சரி. சரி பொத்துன்னு 2 ஓட்டு கொண்டு போய் விட்டுட்டு அழகா. அதானே. சரி வரக்கூடிய வாகனம். ஆமா ஆமா சொப்பன சுந்தரி கிடையாது. சரி நம்மளுக்கு உயிரா. ஓ நம்மளாம் உயிரை பார்க்கணும். சரி இன்னைக்கு உயிரோட இருக்கணும்னா அதுதான் வேணும். ஓ அப்படி ஒண்ணு இருக்கா? வேறவு. சரி உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுது. ஆமா தெரியத்தானே செய்யும். அதனால ஐயா அந்த கம்பம் தேனி. சரி இந்த அண்ணமார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு 6 மாட்டு வண்டி கட்டி. ஆமா 6 நல்ல மாட்டு வண்டியை கட்டி அப்படியே வார சண்டை. அப்பா எங்க வருகிறார்கள் எங்க வருகிறார்கள்? தேனி கம்பத்துல வந்து. ஆமா தேனி கம்பத்துல வந்து வார சண்டை. ஆமா வார சந்தைக்கு வராங்க. சந்தையில வியாபாரம் செய்வார்கள். ஆமா சந்தையில வியாபாரம் ஒரு சில பக்கம் தினந்தோறும் சந்தை நடக்கும். சரி ஒரு சில பக்கம் செவ்வாய்க்கிழமை மட்டும் சந்தை நடக்கும். ஆமா ஒரு சில நேரம் புதன்கிழமை மட்டும் சந்தை நடக்கும். சரி இவங்க வார சந்தைக்கு வந்து. அதானே சனிக்கிழமை சந்தை. ஆமா சனிக்கிழமை சந்தை நடக்கும். ஆமா ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்த மாதிரி நடக்குமா? இருக்கும்ல. இடத்துல ஒரு மாதிரி நடக்கும். சரி தென்காசில ஒரு பக்கம் நடக்கும். ஆமா ரெட்டியார்பட்டியில ஒரு மாதிரி ஒரு விதமா நடக்கும். முக்குடல் சந்தை. ஆமா முக்குடல் சந்தை நிறைய சந்தை இருக்குல்ல. ஆமா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு சந்தைக்கு போனோம்னா அது ஒரு பக்கமா இருக்கும். ஆமா சரி அதாவது என்ன அப்ப உள்ள காலம் வேற. சரி இப்ப உள்ள காலம் வேற. வேற தானே. இப்ப எவ்வளவு ரூபா 1 கோடி ரூபா இருந்தாலும் சரி ஒரு ஆளுக்கும் தெரியாம. ஆமா தெரியாம எதுல வச்சுக்கிட்டான்? எங்க வச்சிருக்கா? போன்ல வச்சுக்கிட்டான். டச் செல்லுல வச்சிருக்கான். 1 கோடி ரூபா இருந்தாலும் சரி வெளியே தெரியாது. ஆமா இப்ப கணக்குக்கு ஏண்டலாம் கேட்டியனா? அதான் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு? கரெக்ட்டா 61 ரூபா இருக்கு. அப்படியே கையில கிடையாது. என் போன்ல வச்சிருக்கேன். ஜிபேல வச்சிருக்கேன். சரி சரி 61 ரூபா பத்திரமா இருக்கு. இருக்கட்டும். சரி ஆனா அந்த காலத்துல என்ன 61 ரூபாலங்கது உங்களுக்கு பெருசா இருக்கும். 61 ரூபாங்கறதே பெருசு அந்த காலத்துல. ஆனா காலனா அரையனா முக்கா துட்டு இதெல்லாம் கையில வைக்க மாட்டாங்களா? இந்த சேப்புல வச்சுக்கோம்பாங்க. சேப்புனா என்னது? சட்டப்பை. ஓ சட்டப்பையில. ஆமா சரி அதான் பெரிய ஆட்களுடைய பழக்கம். ஆமா இப்ப வெள்ளை சட்டை போட்டோம்னு சொன்னா 2000 ரூபாய் தாளி இல்லாம வெளிய வர மாட்டேங்காங்க. இப்ப செல்லாது. ஆமா 2000 ரூபாய் தாள 500 ரூபாய் தாளி இல்லாம வெளிய வர மாட்டேங்காங்க. மாட்டாங்க. அதுக்குள்ள விசிங் கார்டு வச்சுக்கிட வேண்டியது நமக்கு தேவையானது. அப்போ ஆமா அந்த 6 பேர்களும் ஒன்று கூடி இடுப்பதியிலே சுருக்கு போய் அவரோருக்கு ஒவ்வொரு சுருக்கு பை. ஆமா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுருக்கு பை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாட்டு வண்டி. ஆமா அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருந்தோம்னா சண்டை பாகுபாடு எதுவும் இருக்காது. சரி சரி அந்த சுருக்கு பைய வச்சு இடுப்புல வச்சுக்கிடுவாங்களா? ஆமா சுருக்கு பைய கட்டி இடுப்புல வச்சிருப்பாங்க. ஆமா கருப்பட்டியை வித்த காசெல்லாம் வைக்கணும்ல. ஆமா ஆமா அதுக்கு. சரி அதுக்கு தான் ஆளுக்கு ஒரு சுருக்கு பை. ஆமா இப்பவும் பாருங்க என்ன இந்த விருந்துக்கு நம்ம பாட்டி வீட்டுக்கு போனோம்னு சொன்னா அந்த பள்ளிக்கூட லீவுக்கு நம்ம பாட்டி வீட்டுக்கு போனோம்னு சொன்னா சரி ஆமா அப்பா அம்மா நமக்கு தெரியாம அதாவது அண்ணனுக்கு சொல்லிராதன்னா பேத்தின்னு சொல்லுவா. சரி நம்மளும் ஏதோ தர போறான்னு நினைச்சு அவளோட இருந்தோம்னா அந்த முந்தானே அவுத்து சரி அந்த ரேஷன் கடை சேலைக்கு அந்த முந்தானே அவுத்தும் போது உள்ள இருந்து ஒரு சுருக்கு பையில அதான் 1 ரூபா அண்ணன்ட்ட சொல்லிராதனா அப்படின்னு சொல்லி தருவா கொடுப்பாங்கல. அந்த சுருக்கு பையில இருந்து எடுத்து தரும்போது அத பாக்கும்போதே அழகா இருக்கும். எவ்வளவு அருமையா இருக்கும். ஆமா 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 அந்த சுருக்கு பையில அவரவர்கள் விற்பாங்க பத்தியல கருப்பட்டி. ஆமா ஆமா அந்த துட்டு காலனா சரி அரையனா. ஆமா அரையனா இப்போ 1000 ரூபாய் வந்தாலும் மதிப்பே இல்ல. ஆமா 1000 ரூபாய் வந்தாலும் ஒரு நாள் சம்பளம் தானே
சரி துறவை ஒரு நேரத்துக்கு காண மாட்டேங்குது செலவுக்கு காண மாட்டேங்கி ஆமா சரி அதை எல்லாம் சுருக்கு பையிலே வைத்துக் கொண்டு ஆமா சுருக்கு பையில் எட்டிக்கொண்டு ஐயா ஐயா நீ வித்தாச்சா சந்தோஷமா இருக்கு நீ வித்துட்டியாப்பா எனக்கு வித்துருச்சு வியாபாரம் வித்துருச்சு நம்ம ஊரு கருப்பட்டி ஆமோ நம்ம ஊரு பூவனூர் கருப்பட்டி பூவனூர்ல உள்ள கருப்பட்டிய ஆமா ஆமோ வடக்க உள்ள ஆட்கள் விரும்பி வாங்குவாங்களா விரும்பி வாங்குவாங்க அடிபடியா போயிரும் கருப்பட்டி எப்பம்பா கொண்டு வருவாங்க பூவனூர்காரங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படியா ஏன்னா கருப்பட்டிக்கு அவ்வளவு வேல்யூ அந்த சைடு தேனி சைடுல அது மத்த ஏரியா கிடையாது பூவனூர் கருப்பட்டிக்குன்னா அவ்வளவு மரியாதை அதானே கருப்பட்டி கொண்டு வந்துட்டாங்களா அந்த பூவனூர்காரங்க சரி அந்த பூவனூர்காரங்க கருப்பட்டி கொண்டு வந்துட்டாங்களா கேட்டு வாங்கிட்டு போறாங்க கேட்டு வாங்குவாங்க எவ்வளவு துட்டு இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்து விடுப்பா சாப்பிட்டு போட்டோம் சரி கருப்பட்டி நமக்கு வந்ததா ஆமா சரி அப்ப அவரவர்கள் ஒன்று கூடி எல்லாரும் ஒன்று கூடி ஐயா நல்ல பேர்களுமே என்ன ஏறு செய்தாரானா என்ன யாரு செய்தாரானா சந்தையில வாங்குவோம் அந்த நல்ல நேரத்தில் அளவிற்கு சுவையாவே வியாபாரத்தை தான் முடித்து பண்ட வாங்க ஐயா திரும்புறாரே எல்லாரும் சேர்ந்து சரி அதாவது கருப்பட்டியை வித்தாச்சு ஆமா கருப்பட்டியை வித்தாச்சு நல்ல வியாபாரத்துல ஒரு குறைபாடும் கிடையாது 100 ஆண்டுக்கு முன்னாலேயும் ஆமா இப்பவும் பாருங்க என்ன நம்ம ஆளுக்கு எங்கேயும் கடையை போட்டோம்னு சொன்னா வியாபாரம் விற்கிறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க ஆமா அப்பா அந்த அண்ணாச்சி கடை அரிசி கடை நல்லா இருக்கும் சரி தரமா இருக்கும் பொருள் இருக்கும் அந்த அண்ணாச்சி கடை காய்கறி கடை நல்லா இருக்கும் தரமான பொருள் சரி அந்த பேரும் புகழும் இப்போது நமக்கு எங்க உண்டுமா ஆலங்குளம் போனாலும் சரி சொரண்ட மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி சரி அப்ப அண்ணாச்சி கடையில வாங்க பொருள் தரமா இருக்கும் ஆமா பிள்ளைக்கு கல்யாணமா நம்ம அண்ணாச்சி கடையில சரக்குடு ஏனா அவளுக்கு சடங்கு வச்சிருக்கேன் நம்ம அண்ணாச்சி கடையில சரக்குடு சரி உனக்கு புது வீடா நம்ம அண்ணாச்சி கடையில சரக்குடு நல்லா இருக்கு வியாபாரத்துல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க நம்ம அண்ணாச்சி மாருங்க அப்படியே ஆமா ஆமா அப்ப 6 பேர்களும் சரி கொண்டு போற கருப்பட்டியை வித்து ஆமா கொண்டு போற கருப்பட்டிகளை வித்து இடுப்புல வச்சிருக்க சுருக்கு பை நிறைஞ்சு போச்சு சுருக்கு பை அப்ப சுருக்கு பை கிள்ளிக்கல போகுது ஆமா ஏனா வியாபாரம் அப்படில போயிருக்கு நமக்கு அப்ப வந்து என்ன ஒரு அணா கொடுத்தா சரி ஒரு மூட காய்கறி வாங்கலாம் ஒரு அணா கொடுத்தா ஒரு மூடை காய்கறி வாங்கலாம் நீ 1 ரூபா கொடுத்து ஒரு கத்திரிக்காய் கேளு தர மாட்டாங்க இல்ல ஆமா ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போகலாம் சாக்லேட் கூட இல்லக்காங்க 1 ரூபாய் சாக்லேட் பிள்ளைங்க தான் திங்க மாட்டேங்காங்களே நல்லா இல்ல 100 ரூபாய் டேரி மில்க் கேக்கா அப்படியே 50 ரூபாய் டேரி மில்க் கேக்கா இல்ல 150 ரூபாய் டேரி மில்க் கேக்கா டேரி மில்க் தான் சாப்பிடுவா டேரி மில்க் ஏமாத்தீங்க நான் டேரி மில்க் லவருங்க அப்ப டேரி மில்க் கட்டி கிடந்தால போற அதான் அதனால சரி அப்ப சுருக்கு பையில இருக்கக்கூடிய பணத்தை ஆமா சுருக்கு பையில இருக்கக்கூடிய பணத்தை 100 ஆண்டுக்கு முன்னால சரி சரி என்ன இந்த பணத்தை எல்லாம் எடுத்து சரி நம்ம வீட்டுக்கு தேவையான பண்டம் ஆமா நம்ம வீட்டுக்கு தேவையான பண்டங்களும் உடுத்த துணி வேணும் உடுத்த துணிகளும் எல்லாத்தையும் இதுல தான் வாங்கணும் ஆமா அந்த சுருக்கு பையில இருக்கக்கூடிய காசுகளை வச்சு தான் நமக்கு துணியும் சரி பண்டமும் சரி வீட்டுக்கு தேவையான பொருளும் சரி 6 மாட்டு வண்டி போட்டு சரி அண்ணங்க போயிருக்காங்க ஆமா 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 அப்ப அந்த துட்டை வச்சுக்கிட்டு சரி எல்லாமே பொருள் எல்லாம் வாங்கிட்டாங்க ஆமா பொருள் எல்லாம் வாங்கி தீன்பண்டம் விவசாயத்திற்கு என்னென்ன வேணுமோ ராமசாமி ஆமா பிள்ளைகளுக்கு பொருள் வாங்கிட்டியா வாங்கியாச்சப்பா நீ வாங்கிட்டியா வாங்கிட்டேன்பா என் புள்ள அன்னைக்கு அந்த இது காட்டா சரி வாங்கி வச்சிருக்கேன் கூடையில அப்படியே ஆமா ஆமா அப்போ அங்கிருந்து போயிடாமாகி வண்டி போட்டு வார போது ஊருக்கு தான் புறப்பட்டாரே புறப்பட்ட நேரத்திலே என்ன செய்தாரா என்ன செய்தாரா அறிவாரே
சரி அவங்க தயாராக இருக்கும் போது மாட்டு கழுத்துல இருந்து சலங்கை சத்தத்தோடு ஆமா சலங்கை சத்தத்தோட 6 வண்டிகளும் சரி பொழுது சாயும் நேரம் ஆமா பொழுது சாயும் நேரத்துல அந்த சல்லு சல்லுன்னு அந்த சத்தத்துல மாட்டு வண்டி சட்டத்தின் கீழ் சரி அந்த காலத்துல லைட் வெளிச்சமெல்லாம் இல்ல கிடையாது கிடையாது இந்த பாக்ஸ் லைட் உண்டா போக்கஸ் கிடையாது போக்கஸ் டியூப் லைட் உண்டா கிடையாது கிடையாது டியூப் லைட்னு இப்ப ஆமா ஆமா அந்த காலத்துல இதுக்கு பேரு என்னது வாழைத்தண்டு லைட் ஓ வாழைத்தண்டு லைட் ஆமா நல்லா இருக்க வாழைத்தண்டு லைட் அதான் அப்பா அம்மா அப்படிதான் சொல்லுவா அதனால ஆமா ஆமா அந்த காலத்துல அப்படி இல்ல கீழ் லந்தர் விளக்கு என்ன விளக்கு லந்தர் விளக்கு ஓ லந்தன் விளக்கு ஆமா அது நல்ல அரிக்கி அறிக்கை லைட்டாமா அதாவது அந்த மாட்டு வண்டி சட்டை இருக்கு பாத்தியா அதுக்கு கீழே லந்தர் விளக்கு ஆமா நந்தன் விளக்கு மாட்டு வண்டி ஆடி அசந்து போவ ஆமா அந்த வெளிச்சத்தை பார்த்தா வண்டி வருதுன்னு தெரிஞ்சுக்கிடணும் வண்டி வேற பவருக்கு கிடையாது உள்ள குண்டு கடக்கா குழி கடக்கான்னு பார்த்து போறதுக்கு பவருக்கு கிடையாது மெயின் ரோடே இருக்காது பின்னால வர வண்டிக்கு இதுல ஒரு வண்டி போகுதுப்பா அடையாளம் காமிக்கிறதுக்காக அந்த விளக்கு அறிக்கை விளக்கு அதுதான் லந்தர் விளக்கு லைட்னு ஏதோ சொல்லுவாங்களே அப்படியே லைட் சரி சரி அப்ப அந்த லைட்டை மாட்டிக்கொண்டு அப்ப அங்கிருந்து பயணமாகி 6 நல்ல வேர்களுமே தேடிக்கும் போதாங்க அழகுடனே வாராரே ஓட்டமோந்த பெருநடையா ஓட்டமோந்த பெருநடையா ஓடி வரா வந்துகிட்டே இருக்காங்க சரி சும்மா இருங்க ஆமா சும்மா இருந்தோம்னு சொன்னா நமக்கு சோம்பேறித்தனம் கொடுக்குமா சோம்பேறித்தனம் வரும் ஆமா ஆமா இப்போ உள்ளவங்க எப்பண்டா சும்மா இருப்போம்னு நினைக்காங்க ஆமா அப்போ உள்ளவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி கொண்டே இருக்கணும் நம்ம கையும் காலும் நம்மள இருந்து சும்மாவே இருக்க கூடாது அந்த காலத்துல உள்ள பாட்டு பாடி கொண்டு வராங்க ஆமா பாட்டு பாடி கொண்டு வராங்க களைப்பு தீரணும்னு சொல்லி ஆமா களைப்பு தீரணும்னு சொல்லி ஆமா பாட்டு பாடி வருவார்களாம் ஆமா பாட்டு பாடி வருவார்கள் பாடி விடுங்க அம்மா என்ன அந்த உள்ளவங்க அப்படி களைப்பு தீரணும்னு சொல்லி சரி ஆமா பாட்டு பாடி கொண்டு வருவாங்களாம் ஆமா அம்மோ ஏலரிசி ஓவியமே ராசா எனக்கு வாய்த்த சித்திரமே ஏலரிசி ஓவியமே ராசா எனக்கு வாய்த்த சித்திரமே சித்திரத்தை நம்பியுள்ள நானும் முத்திரைய பதிச்சேனையா ஏலரிசி ஓவியமே ராசா எனக்கு வாய்த்த சித்திரமே ஏலரிசி ஓவியமே ராசா எனக்கு
அதான் சோர்வா இருக்காது. ஆமா ஆமா, அப்படின்னா உடம்புல ஒரு அலுப்பு தெரியாது. அப்படியா? இப்ப நம்ம இங்க இருந்து வீட்டு வர போகணுமா ஒரு டயர்டு தெரியாது. ஆமா ஆமா, அப்படி முன்னால உள்ளவங்க பாட்டு பாடுறாங்க, பல்லவி எடுத்தாங்கன்னு சொன்னா சரி, பின்னால உள்ளவங்க சரணம் போட்டு முடிப்பாங்க. சரணம் ஆமா போட்டாங்கல்ல, பல்லவி சரணம். சரி ஆமா, சுருதி மருதி எதையுமே விட போறது கிடையாது. அப்படின்னா எல்லாத்தையும் அடிச்சு வரைக்கும் பாடுறதுதான். 8 கட்டையா? ஆமா 8 கட்டையா 7 கட்டையா? ஏமா என்னதோ ஒண்ணுமா, 7 கட்டையும் போடலாம் 8 கட்டையும் போடலாம். சுதி இப்பவும் பாருங்க, சரி எல்லா பக்கமும் நடக்காது, ஒரு சில பக்கம். சரி, ரொம்ப கிராமத்து பக்கத்துல ஆமா பாத்தி கட்டிக்கிட்டு இருப்பா, வயலுக்கு களை எடுத்துக்கிட்டு இருக்கவங்களும் சரி, சரி நாத்து நடந்தவங்களும் சரி, சரி கீழே உள்ள சேலைய இடுப்புல எடுத்து சொருகி சரி இந்த பக்கம் வச்சு நாத்த அப்படி நட்டு இங்க இருந்து பாட்டு பாட ஆரம்பிச்சனா சரி அங்க உள்ளவ இவளுக்கு எசப்பாட்டு சேர்ந்து பாடுவான். அப்படினா அவ்வளவு அழகா இருக்கும். அவங்க பக்கத்துல போய் அந்த பாட்டையே ரசிச்சு பார்க்கலாம். அதான் அவ்வளவு அழகா இருக்கும். சரி சரி, ஆமா ஆமா. அரை போல ஆமோய் இவங்க அண்ணன் தம்பி மாதிரி ஒத்துமையா 6 பேரும் மாட்டு வண்டியில. ஆமா 6 பேரும் மாட்டு வண்டியில இந்த போனூர்ல உள்ள மக்கள் கருப்பட்டி எல்லாம் வித்து போட்டு, கருப்பட்டி எல்லாம் வித்து முடித்து வீட்டுக்கு என்னென்ன சாமான் வேணுமோ அத்தனையும் வாங்கி கொண்டு, வீட்டம்மாவுக்கு தேவையான சாமான்களும் ஆமா பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களும் வாங்கி கொண்டு பொழுது சாயும் நேரத்தில் அப்ப எல்லாரும் ஒன்று கூடி, எல்லாரும் நல்ல ஒன்று கூடி அங்க சாலை நல்ல ஓரமாக ஐயா தங்க வேணும் என்று சொல்லி நல்ல பேர்களும் என்னையத்தான் பார்த்தாரா, என்னையத்தான் பார்த்த போதி, என்னையத்தான் பார்த்த போதி திறமையோடு இருந்தாரே. இருக்கக்கூடிய இந்த 6 பேர்களும் சரி ஒரே நாளையில நம்மளால போக முடியுமா? ஆமா ஒரே நாளையில இங்க இருந்து போக முடியுமா? தேனிக்கு இல்லனா தேனியில இருந்து வீட்டுக்கு திரும்ப முடியுமா ஒரே நாளையில? அது எப்படியா வர முடியும்? 24 மணி நேரம். அதான் இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு நாளைக்கு காலையில வர போனாதான் அந்த 24 மணி நேரமும் செல்லும். அது மாட்டு வண்டி. ஆமா மாட்டு வண்டியில 24 மணி நேரமும் பயணம் பண்ண முடியாது. ஆமா மாட்டு வண்டிக்கும் போது கார்லயுமே நம்மளால 24 மணி நேரமும் போக முடியாது. முடியல. கொஞ்சம் தூரம் போனோமா 5 மணி நேரம் ஒரு இடத்துல நின்னோமா, காப்பியை குடிச்சோமா, டீயை சாப்பிட்டோமா, பக்கத்துல யாராவது கேட்பாங்க சாப்பிட்டேலான்னு, அவங்களுக்கு பதில சொல்லி ஒரு சாப்பாடை போட்டோமா, அதுக்கடுத்து ஒரு 5 மணி நேரம் போனோமா, அப்படிதான் 24 மணி நேரத்தையும் கழிக்க முடியும். இவர்களும் மாட்டு வண்டியில தேனியில இருந்து போனூருக்கு திரும்புறாங்க. அப்படிங்கும் போது பாதியில வரும்போது இழப்பு தீர்றதுக்கு கொஞ்சம் தவிப்பு தீர்றதுக்கு உட்கார்ந்துட்டு தான் வர முடியும். அந்த காலத்துல என்ன யாரு வீடு கட்டினாலும் சரி ஒரு ஒட்டு திண்ணை இருக்கும். ஆமா ஒரு ஒட்டு திண்ணை இருக்கும். ரோட்ல போறவங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகட்டும். அதாவது யாரா இருந்தாலும் ஆமா யாரா இருந்தாலும் சரி நடந்துகிட்டே இரு. ஆமா எப்பமாச்சு இருக்கணும்னு தோணும். சரி உடனே சலப்புன்னு போய் உட்கார்ந்துருவாங்க. சலப்புன்னு உட்கார மாட்டோமா, குப்பரடிக்க உடம்பு பூரா போட்டு பூமி தாய் அது கொஞ்சம் வளர்ந்த சோறுனா படுத்துருவாங்க. படுத்துக்கிடலாம். அதேதான். ஆமா முகம் தெரியாதவங்க அந்த திண்ணையில இருந்து கொஞ்ச நேரம் இளைப்பாறட்டும் அந்த காலத்துல திண்ணை வச்சு கட்டியிருக்காங்க. சரி இப்ப அப்படி கிடையாது. இல்ல ஆமா ரோடு விழவா, ரோட்டுக்கு அங்கோடி நம்ம வீட்டு சோறை கட்டு. அதேதான் பக்குவமா இருக்கு. அப்ப திண்ணையிலே வந்து தங்குமிடம் என்று ஆமையா ஒரு கல் கட்டடம் இருக்கு. அங்கே சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு அப்ப எப்பா எல்லாரும் எந்திரிச்சு போலாமா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. அதானே அப்போ அங்கே மாடுகளை வண்டி ஓட்டி மாட்டு வண்டி ஓட்டி ஓட்டி கட்டிருப்பாங்க. ஆமா தலப்பாவை கட்டாமனு சொன்னா ஏன் அப்படி இருக்கும், படையே நடங்கும். ஏன்னா தலப்பா கட்டா அப்படி இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு சரி வெயிலா இருந்தாலும் சரிதான், ஆமா ஆமா குளிரா இருந்தாலும் சரிதான். குளிரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் காத்த
மறைச்சு கட்டுவாங்க. ஆமா. வெயிலா இருந்துச்சுன்னா கொஞ்சம் காத்து தெரியும்படி கட்டுவாங்க. ஆமா. சரி. இப்போ உங்களுக்கு தலப்பா கட்டணும். ஆமா ஆமா. நம்ம வினோக்கு கட்டவே வேண்டாம். வினோக்குலாம் கட்டவே வேண்டாம். முடியே பஞ்சுமத்த மாதிரி இருக்கு. அதே அழகா இருக்கு. கொஞ்சம் கங்கல் பக்கத்துல பின்னோம்னா அழகா பத்திக்கணும். சரி அப்படி இருக்கு. பரமே பத்தி மதுமதுன்னு இருக்கு. அதான். சரி. அவனுக்கு வந்து சூடே ஏறாது. ஆமா இருக்காது இருக்கு. ஏன்னா தலைமுடி அவ்வளவுகான வளர்ந்துருக்கு. ஆமா ஆமா நல்லா இருக்குல்ல. அதனால ஆளுக்கு ஒரு தலப்பா கட்டுறாங்க. ஆமா ஆமா 6 பேரும் ஒவ்வொரு தலப்பா கட்டியாச்சு. சரி வண்டியை விடுவோமா? எடுப்பேன் பாய் பாய். ஆமா. பாய். அழகா இருக்க. போதுமா அது சல்லு சல்லுங்க. தலையிலே தலப்பா கட்டி கொண்டு வருவார்களா? வருவார்களா? அப்படி வரதோ நேரத்திலே 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 அழகோடாரே ஏது செய்தார் ஏது செய்தார் ஏது செய்தார் அங்க நேரத்திலே நேரத்திலே வகையோடாரே ஏது செய்தார் ஏது செய்வார் ஏது செய்வார் அங்கிருந்து வாகி யாரு நல்ல வழிகளுமே எந்த ஊர் வழியாகவே சேத்தூரி அருகிலே சிறப்புடனே ஏகி மாறோரு நேரத்திலே மாறோரு நேரத்திலே வரும் ஏது செய்தார் அங்கே மாறதொரு நேரத்திலே வளையுடனே செய்தார். 6 பேரும் சரி 6 மாட்டு வண்டியில ராமசாமி வா வண்டி கட்டிட்டியா பின்னால? கட்டிட்டப்பா. போகுதுப்பா வா வண்டி எடுத்துட்டு வா. பெருமாள் பின்னாலே வா பெருமாளே. சரி. எப்பா மாடசாமி என்ன பார்த்து பத்திரமா போப்பா. அழகா இருக்கு. மாட விடாத குண்டுகுழியில மாட விடாத. விடப்படாது. பாய் நம்ம ஸ்லாங்க சொல்லிக்கிட்டே போ. சரி. ஆமா நம்ம ஸ்லாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். பேசுனது சலிக்கவே இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆமா ஒருத்தருக்கு பேசிக்கொண்டே வராங்கம்மா. அண்ணன் தம்பி கூட இப்படி இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 6 பேர் ஒரு இடத்துல ஒண்ணு கூடுனாங்கன்னு சொன்னாங்கன்னா சரி அவன் ஒரு முக்கல கடந்து செல்ல அப்படி வச்சுட்டு படுத்துருவான். அதான் இன்னொரு பக்கம் இப்படி நடந்து அந்த காட்டு வழியா அப்படி போயிருவான் காத்துல போன வச்சுக்கிட்டு. சரி அது சாமமா பகலான்னு தெரியாது நடந்துட்டு அவன் பாட்டு போயிருவான். தெரியாது. ஒருத்தன் கேட்டனா பக்கத்து வீட்டுக்காரனை சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ ஒரு இடத்துல 6 பேர் கூடுனாங்கன்னா இப்படி நடக்கும். அவ்வளவு காலத்துல ஒரு 6 பேர் ஒன்னா கூடுனாங்கன்னு சொன்னா எப்பா நீ நல்லா இருக்கியா வாப்பா போப்பா சாப்பிட்டா என்ன பண்ணுதே ஏது சரி வாவா நம்ம ஒண்ணு போல நடந்து போகணும்னு சொல்லி பேசிக்கிட்டே போவாங்க. அதான் விட்டு கொடுத்து வாழணுங்கிறது. ஆமா விட்டு கொடுத்து வாழணும். ஆமா சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை திருப்பாம. ஆமா திருப்பாம அவ்வளவு வேறும். சரி கருப்பட்டியை வித்து. ஆமா கருப்பட்டியை வச்சு போட்டு அப்படியே அங்க இருந்து சரி எங்க வராங்க? இங்க வருகிறார்கள் பாருங்க. சேத்தூர் வழியா வராங்க. ஆமா சேத்தூர் வழியாக வந்து சேத்தூர் எங்க இருக்கு? பக்கத்தூர் தான். அதான் திப்பனமட்டிக்கு மேக்கோடி இல்ல. அப்ப சேத்தூருக்கு வந்த உடனே நமக்கு இந்த ஒரு 1-2 ஊரை தெரிஞ்சு வச்சிருக்கோம். தெரியும் 1-2 ஊரை தெரிஞ்சு வச்சுட்டு நான் எங்கேயும் சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். சரி சேத்தூர் கேட்டீங்கன்னா எங்க போய் பார்க்கணும் எனக்கு தெரியல. போய் போகும்போது தெரியும். போகும்போது தெரிஞ்சுக்கிட்டா உண்டு. அதான் சரி அப்ப வரும்பொழுது வரக்கூடிய வேலையில அப்ப அதுல ஒரு அண்ணன் சொல்றாரு எப்பா ஐயா பாரு ராமசாமி மேகத்தை பாரு எப்பா சுக்க கருமேகம் சூழ்ந்திருக்கு. ஆமா கருமேகம் சூழ்ந்திருக்குப்பா வெளியே போய் எட்டி பாரு கருப்பேன்னு இருக்கு மேகம். மழை வர மாதிரி தெரியுதுல. வந்தாலும் வருமோ உன் கண்ணை வச்சு பாரு. எப்பா மேல பாருங்க இருட்டா இருக்கு. பூக்குளிக்கு ஒரு கொடை பிடிச்சுக்கங்க மேல இருட்டா இருக்கா. அதான் சரி அப்பந்தான் பார்த்தார். என்ன செய்கிறப்பா? ஆமா மழை வர மாதிரியே இருக்குல்ல. எனக்கும் அப்படித்தான் தெரிகிறது ஐயா. அப்போ அந்த நல்ல ஐயா காற்றரு வீசு நல்ல பகவான் வீசி நல்ல பகவான் மலைகரும் பெய்தே இடிகரும் பிடிக்குதையா இடிக்குதையா இடிக்குதையா பார்த்தாரே வரும் பேரோ மழை வார மாதிரி இருக்குன்னு எடி இடிக்காங்க வாரு
இடி மின்னது. அப்பா இடி மின்னது ஒரு பக்கம். வாயு பகவான் வர்ண பகவான் எல்லா பகவானும் ஒண்ணே சேர்ந்துட்டாங்கம்மா. வாயு வர்ணம்னா யாரு? வாயு பகவான் சொன்னா சரி. இப்ப அழகா அடிக்குதே காத்து ஜில்லுன்னு. அது ஆமா வெயில் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அந்த வெயிலுக்கு தெரியாம காத்து அடிக்குது. இதுதான் வாயு பகவான். வர்ண பகவான்னா ஆமா வர்ண பகவான்னா யாரு? மலை. மலைமா மலை. ஆமா இப்போதைக்கு வர்ண பகவான் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. அதனால கொஞ்ச நாளா பூமி வானம் பார்த்த பூமியா இருக்கு. அதெல்லாம் வந்து 4-5 மாசத்துக்கு முன்னால ஏப்பா அடிச்சதே வெள்ளம். அதான் தாமிரபரணி யாரே தத்தக்கா புத்தக்கான்னு சொல்லிருச்சு. ஆமா அப்படி அடிச்சது வெள்ளம். அப்படி வரக்கூடிய நேரத்துல வேலையில அங்க மேடு நல்ல வள்ளா விட்டு வாராரே யாருமே. மேடு நல்ல பள்ளா விட்டு வருகிறாரே யாருமே. நாடு நல்ல சாமத்திலே இசைக்கலைஞர்களும் நாசிக் டோல் இசைக்கலைஞர்களும் அருள்மிகு வடிவாளம்மாள் ஆலயத்திற்கு வருமாறு விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் வருகின்றோம். செண்ட மேள இசைக்கலைஞர்களும் நாசிக் டோல் இசைக்கலைஞர்களும் சரி கோவிலுக்கு வருமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சரி அப்பதான் வர்றாங்க ஐயா. வரும்பொழுது அதாவது மெயின் ரோடா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல. வண்டி வேற மாட்டு வண்டி. ஆமா மாட்டு வண்டியை கட்டிட்டு போறோம் நம்ம 6 பேரும். மேடு எப்பா மச்சான் கொஞ்சம் மேடு கிடக்கு பாரு மச்சான். அதுல பள்ளம். ஆமா அந்த மலையில போகலாமா நம்ம? அங்க நம்ம போனூர் போக வேண்டாம்ப்பா. கட்டாயம் போய் தான் ஆகணும். சரி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா எவ்வளவு நாள் ஆச்சு. வீட்டுல முன்னாடிலாம் பாவம் அதானே ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருப்பான். இரவு நடுசாமத்துல கனமழை பெய்ய தொடங்கியது கனமழை. அதில் ஒரு மாட்டு வண்டி சாலை ஓரமுள்ள வெள்ளத்துல அந்த பள்ளத்துல கொடை சாஞ்சிட்டு. எத்தனை வண்டி? எத்தனை வண்டி? 6 வண்டியில ஒரே ஒரு வண்டி. ஆமா ஒரே ஒண்ணு. அந்த ஒரு வண்டி மட்டும். ஆமா ஒரே ஒரு வண்டி மட்டும் கொடை சாஞ்சிட்டப்பா. அப்படி கொடை சாய்ந்த விடனை சாய்ந்த பொழுது கண்ட ஒரு மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் பாருங்க. பெரியவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? வண்டி என்னப்பா செய்ய போறீங்க? வண்டியை தூக்கி பாக்காங்க. ஒருத்தன் ஏமா தூக்கி பார்க்கும்போது 6 பேர் ஒன்று சேர்ந்தா தூக்கிடலாம். அதான் 5 பேர் பிடிக்க ஒருத்தன் தூக்கு எல்லாரும் தூக்குன்னு இருக்கான். இல்லப்பா சரி அங்க உள்ள மக்கள் எல்லாரும் தூக்குறாங்க. எல்லாரும் ஒண்ணு இருந்து தூக்கி பார்க்காங்க. தூக்கவே முடியல. அந்த வண்டியை தூக்க முடியலையே. வண்டி வந்து மாட்டு வண்டி. சரி அவ்வளவு பேரும் தூக்குறாங்க தூக்க முடியலையப்பா. இது என்னப்பா சோதனை? நமக்கு வந்த சோதனையா? முதியோர்கள் வார்த்தைக்கு அப்ப என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா செய்கிறார்கள்? மேற்கு தொடர்ச்சி மலைகளை எதிரொலிக்கிறது. மலை அடிவாரத்தில் இருந்து வெள்ளை குதிரையிலே முருகனல்ல
கொடை சாஞ்ச வண்டியை எல்லாரும் தூக்குறாங்க. ஆமா, ஆளாளுக்கு சேர்ந்து தூக்கி பார்க்காங்க, தூக்க முடியலையே வண்டிய. யாராலையும் தூக்க முடியல. முடியல, எல்லாரும் தலை மேல கைய வச்சுட்டா. எதுக்கு? எப்பா வண்டி தூக்க முடியலையே மக்கா. சரி ஐயா, நீ தூக்கி பாத்தியா? ஆமா, எல்லாரும் சேர்ந்து தூக்கியும் நமக்கு ஒரு பயனும் இல்லையா. முடியல. உண்மையா என் விலையா அந்த உடையாளின் சோதனையானு தெரியலையே. எனக்கு ஒன்றும் தெரியல. எப்பா அப்பந்தான் முறுக்கு மீசையோடு சரி ஐயனார் வளையத்தோடு வந்து முறுக்கு மீசையோடு சாஞ்ச கொண்டு சூலாயுதம் எலுமிச்சம்பழம் கொடுத்து. ஆமா, சூலாயுதத்தை எலுமிச்ச கனியும் கொடுத்து. எப்பா ஐயா, ஏன் பயப்படுதிய? அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம். ஆமா, கவலைப்படாத கண்ணீரத்தோட இனி உங்களுக்கு எந்த தடங்களும் வராது. ஆமா ஆமா, நான் இருக்கு வர உனக்கு எந்த தடங்களும் வராதுப்பா, கவலைப்படாம இருப்பா. ஊருக்கு போயிட்டு வாங்க. சரி, கால பைரவரை வழங்கி ஆமோ ஆமோ அவர் கூட கருத்தப்படும் ஒரு நாயை உள்ள அனுப்பி வைக்க. இப்பவும் பாருங்க, நம்ம இந்த கோயில்ல வந்து கஷ்டத்தோட இருக்கும்போது, சரி இவ்வளவு கூட்டம் இருக்கும்போது சாமி வரும் பாருங்க அழகா. எங்க சாமி கதையை கேளுங்கம்மா. ஓ சரி. சாமி வந்து கரெக்டா நம்ம அந்த கூட்டத்துல இருக்கவங்க எல்லார் கைக்கும் போகாது, இருக்கிறதுலே ஒருத்தன் கைக்கு போவோம். நம்ம மனசுக்கு நினைச்சுக்கிட்டு இருப்போம், அது சரி, கடவுள் நமக்கு ஒரு வழி சொல்ல மாட்டாரானு. ஆமா, நம்ம அப்படி இருந்து சாமி ஒரு பக்கம் கும்பிட்டு சிந்தனை ஒரு பக்கம் இருக்கும். ஆமா, இருந்துமே சாமி நம்ம கிட்ட வந்து அம்மா கவலைப்படாதம்மா, சரி உன் கூட நான் இருக்கேன் தாய், தைரியமா இருந்தாயின்னு சொல்லும் போது அவ்வளவுதான் வருமே ஒரு ஆனந்த கண்ணீர், சந்தோஷம். சந்தோஷமும் இருக்கும், அதுல ஆனந்த கண்ணீர் இருக்கும். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இருக்கும்ல. இப்படித்தான் என் தாய் போன வருஷம், சரி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எங்க அம்மா மாரியம்மா சொன்னா எங்க அம்மாவை பார்த்து, என்ன 3 வருஷம் பாரு தாயி, சரி உன் பிள்ளைகளால நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி. சரி, இன்னைக்கு எங்க அம்மா என் பிள்ளைகளால வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லைன்னு சொல்லிட்டாலே. என்ன காரணம்? வந்ததுன்னா யாரு? யாரு? எங்க அம்மாவுக்கு புருஷன், அப்பா. வாச்சதுன்னா யாரு? யாரு? எங்க அம்மாவுக்கு பிள்ளைங்க, நாங்க 3 பேரும், நீங்க. ஆமா, எந்த நேரத்துல கூட்டு வந்தோம்னு எந்த பாடுபடுதேன், எந்த நேரத்துல இதுல பெத்தெடுத்ததுல எந்த சங்கடப்படுதேன் அப்படின்னா. வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை, கரெக்ட் தானே? என்ன அப்படிலாம் இருக்கு, அவ்வளவுதான். அம்மா மாரியம்மா சொன்னதுக்குன்னு 1 வருஷம் குறை இருக்குமா? இது ஒண்ணும் செய்ய முடியாது, முடியாது. என்ன முடியும்? முடியாது, முடியாது. பிறந்த பிறவிய மட்ட வச்சா கட்ட முடியும்? முடியாதுல்ல, முடியாதுல்லவா. திருத்தி பார்க்கணும். சரி, திருத்தறனா. ஆமா, அது நடக்குது நாராயணன் செயல், கூட இருக்குது தாய் வடிவலை செயல், அவளுடைய செயல். சரி, அதனால அம்மா அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல என்ன செய்கிறார்கள் பாருங்க. அப்பா, நீங்க எங்க வேணாலும் அழகா ஊருக்கு திரும்புங்க. ஆமா, பயப்படாம போப்பா, நான் உனக்கு துணை இருக்கேன், நான் வாரேன் உனக்கு பின்னால. கவலைப்படாம போ, கவலைப்படாம போ. கால பைரவருடைய வாகனமும் கருதப்படும் நாய் ஒன்று உங்களுக்கு காவல். ஆமா, டாக்கு நாய். ஆமா, நாய் ஒண்ணு கூட பத்தி வச்சிட்டாங்க. இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, 1-2 இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க இருப்பாங்க. ஆமா, தமிழ் மீடியம் பிள்ளைங்க நீங்க நாயின்னு சொன்னா புரிஞ்சிருக்கும். சரி, இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க இப்படி பாத்துக்கிட்டே இருக்கு, அப்படியே இருந்தா தர இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாங்க, என்னதுதான் பேசுறாங்கன்னு தெரியலையா. சரி, பாத்துக்கிட்டே இருக்கு, அதானே உங்களுக்கு கேட்கணும்னு டாக்குன்னு சொன்னேன். அப்போ அங்க இருந்து பயணமாகி மாட்டு வண்டி போட்டி ஓட்டி புறப்பட்டு வார பாட்டு பாடி கொண்டு பாடி நல்ல பாடல் பௌசுடனே போயிட்டே இருந்தா நேரம் போகல. ஆமா, நேரம் போகாதுல்ல. அப்படியே பாட்டு நாட்டுப்புற பாடல் பாடி வர்றாங்க. ஆமா, நாட்டுப்புற பாட்டு, தெம்மாங்கு பாட்டு எடுத்து விடுதான் முன்னால போற வண்டிக்காரன் பின்னால எச பாட்டு படிச்சு வரான். ஆமா, ஒருத்தருக்கு சலிக்காம வராங்க. சலிக்காதுல்ல? ஆமா, சலிக்காது, சலிக்காது. ஆமா, பாட்டு அப்படி பாட்டு சுருதி மருதி தவறாம பாடுதாங்க. சுதிமதி, சுதிமதி. அவங்களுக்கு தாளம் என்னது? என்ன அண்ணா? சல்லு சல்லுன்னு வருது பாருங்க. மாட்டு வண்டியில சலங்க போட்டிருக்காங்க பாருங்க. அதானே, அப்படி எசப்பாட்டுக்கு ஏத்த மாதிரி தாளம் அடிச்சுக்கிட்டே அது எல்லாம் ஆட்டுவா. இதுக்கு ஏத்த மாதிரியே பாட்டு படிக்காங்க. கையில குடு சிலுக்கு மரமே சிலுக்கு மரமே, அதான் அப்படி பாட்டுலாம் கிடையாது. சரி, நாட்டுப்புற பாட்டு படிச்சு வராங்க. அந்த காலத்துல உள்ள பாட்டு 100 ஆண்டுக்கு முன்னால. ஆமா, 100 ஆண்டுக்கு முன்னால எப்படித்தான் படிச்சாவளோ. கிடையாது, அஜித்தும் கிடையாது, யாருமே கிடையாது. இல்ல. ஆமா, அவங்க படிச்ச பாட்டுலாம் கிடையாது. இல்ல, அதுக்கு முன்னால உள்ள பாட்டு படிச்சிருக்காங்க. அதானே. ஆமா ஆமா, நம்மள இந்த உலகத்துக்கே வந்திருக்க மாட்டோம்ப்பா. இந்த உலகத்துல கால் எடுத்து வைக்கலமா, கொஞ்சம் பின்தங்கிட்டேன். அப்படியே. சரி, தாயே அழைக்கட்டுமா என் வடக்க பார்த்த வடிவாளமன, அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, அவ வடக்க பார்த்த வடிவாளமன, அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, வடக்க பார்த்த வடிவாளமன, அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, அவ வடக்க
இப்படி இந்த வடிவாளம்மா முப்படாரி பத்திரகாளி அஷ்ட காளியாக அஷ்ட காளியாக வால்கோட்டை கட்டி கொண்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில முப்படாரி மட்டும் இல்ல பத்திரகாளி வடிவாளம்மா இருக்காங்க அக்கா தங்கச்சி 8 பேருமா. இந்த உலகத்துல யாருமே அவ்வளவு ஒரு அழகா இருக்க மாட்டாங்க. அழகுன்னா அழகு ஆத்தா அப்பேர்பட்ட அழகுப்பா. அவ எப்பேர்பட்ட அழகோடு இருக்கிறாள். அழகோடு இருக்கா சொல்லுங்க கேப்போம். அவளுக்கு வாழை போல் செயல் போலே செயல் போலே செயல் போலே செயல் போலே இருப்பாகோ தலையழகா வாழை போல் செயல் போலே வடிவாளம்மா அவளுக்கு ஒரு பாகோ தலையழகா ஆலகிலை எங்க போலையல்லோ 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 அடிவகற்றி அம்மா ஒழுக்கங்களா ஆலையிலை போலையல்லோ பத்திரகாளி அவளுக்கு அடிவயற்றி ஒழுக்கங்களா அவளுக்கு ஏறு நெற்றி எப்பா சிறுபொருவோ 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 கண்ணோ அம்மா செவந்த முகம் பத்திரகாளி அவளுக்கு 2 கண்ணோ அம்மா செவந்த முகம் அவரணத்து செயல் போல 5 நல்ல விரல் அழக அவரணத்தி செயல் போல 5 நல்ல விரல் அழகா தங்கா செயலில 10 நல்ல விரல் அழக பை தங்க செயலில 10 நல்ல விரல் அழகா பெண்ணை காண பெண் அழகி பெண்ணை காண பெண் அழகி அந்த பேடையினா மயிலழகி பெண்ணை காண பெண்ணழகி வடிவாளம்மா பெண்ணை காண பெண் அழகி தாய பேடையினா மயிலழகி என் அம்மா இருக்கவாறு வடிவாளம்மா முப்படாரி அப்பா வடக்க பார்த்த முகமா இருக்கா பாரு. ஐயோ அவதான் வடிவாளம்மா அழக பாத்தியா யா அப்பா. என் ஆத்தா வீரமகாளி ஆமா ஆமோ ஆமோ அஷ்ட காளையும் ஓலப்பூ சைஸ்ல ஓங்கி வளர்ந்திருக்கு. என்னதுமா ஒரு பாகம் தலைமுடி அடேங்கப்பா வாழைப்பூ சைஸ்ல வாங்கி வளர்ந்துருக்கு. ஒரு பாகம் தலைமுடி தாய் வடிவாமலுக்கு. ஆமா அங்க மைனிக்கு பாரு பெரடி விட்டு இறங்காம கிடக்கு. அம்மா யாருக்கு உங்க மைனிக்கா? சரி அவன் ஆத்தா அழகே தனிதானே. அதுக்கு நிறைய இருந்தா சளி பிடிக்கும். இருக்கும் ஏறு நெற்றி சிறு புருவா 2 கண்ணு சிவந்த முகம். அவளுக்கு 2 கண்ணும் சிவந்த முகமோ. ஆத்தா வடிவாளம்மாளுடைய கை விரல பாரு எப்படி இருக்கு என்ன போல அழகா இருக்கு அவளுக்கு. இதெல்லாம் நல்லா பரண்டிரும். கிடையாது அவளுக்கு அவரணத்து ஜெய்ஸ்ல 5 விரல். ஆமா இருக்குது 5 விரலும் அழகுதானே அவளுக்கு. பைத்தங்கா ஜெய்ஸ்ல 10 விரல். அடேங்கப்பா பைத்தங்க சைஸ்ல இருக்கணுமா 10 நல்ல விரல் அழகுவா. இங்க வரல பாரு வெண்டைக்கானத்து மாதிரி இருக்கு. வெண்டைக்கானத்து மாதிரி இல்லம்மா 135 உள்ள போனங்க இங்க பாருங்க. கை ஆட்டம் போடுது. ஆமா பிடிச்சு நம்மளா ஸ்டாப்னு வைக்க வேண்டியது. டைப்ல அடிக்கி அப்படி இருக்கு வித்தடிக்கு. அதானே ஆமா அவளுக்கு இருக்க வீர பல்லுக்கும் தாய்க்கு விரி சடைக்கும். அதான் சடை அவுத்துட்டு ஒரு ஆட்டம் போட்டானா இந்த உலகமே தாங்காது. ஆமா அத பாக்க 16,000 கண்ணு வேணும் ஐயா. வேணும்ல. ஆமா ஆமோய். இந்த அஷ்ட காளி எவ்வளவு அழகோடு இருக்கு. என்ன அழகோடம் இருக்கிற என் தாயாகப்பட்ட வடிவலை அம்மா. அந்த ஊர்வசிக்கு ஆளாளோ ஆளாளோ ஆனாலும் 1 2 தேமல்களா தேமல் உண்டு தேமல் உண்டு ஊர்வசிக்கு ஆனாலோ ஆனாலும் ஆனா அவளுக்கு 1 2 தேமல் உண்டு தேமல் உண்டு தேமல் உண்டு சரஸ்வரிக்கு ஆளாளோ ஆளாளோ சற்றே கொஞ்சம் கருப்பு உண்டு கருப்பு உண்டு கருப்பு உண்டு அவளுக்கு சச்சி கொஞ்சம் கருப்பு உண்டு கருப்பு உண்டு கருப்பு உண்டு ஊர்வசி ரம்பை மேனகா திலோத்தமி பரிமளா நலாயினி குசுப்பு நசிரியா ஆ, கீர்த்தி சுரேஷ் தமனா இதெல்லாம் யாரு?
ஆமா ஆரியா பொண்டாட்டி சரி இவங்க யார் இந்த காலத்து நடன நாட்டிய பெண்கள் அதானே ஆமா நீங்க சொல்லுதீங்களா யாரெல்லாம சொன்னீங்களே நான் அந்த காலத்து நடன பெண்கள் சொல்லுங்க எனக்கு காது கொஞ்சம் கேட்காது ஊர்வசி வாரி உல்லாசமா ஆடணும் ஆமா ஊர்வசி சரஸ்வதி சங்கீதம் பாடுவா சரஸ்வதி வந்து சங்கீதம் பாடுதல கெட்டிக்காரி ஆமா சரி மேனகா ஆமா மேனகா அக்கா வந்து விருதங்க வாசிக்கையில கெட்டிக்காரி சரி சரி அடுத்து அந்த காலத்து நடன நாட்டிய பெண்கள் அம்மா ஆமா உலகத்திலே அவங்க ஒருத்தங்க மட்டும் அழகா இருப்பாங்க ஊர்வசி ரம்பை ஆமா ரம்ப மேனகை அழகா இருப்பாங்க சரி ஆனா அவர்கள் அழகை காட்டிலும் தாய் வடிவழகி இவ்வளவு அழகா இருக்கா என்ன அழகுங்க ஆமா ஆமோய் முன்னழகை வார்த்தாரானால் மோகங்கள் வாராயிரமே மோகங்கள் வாராயிரமே பின்னழகை வார்த்தாரானால் பிறமையில் கொண்டிடுவார் பின்னழகை வார்த்தாரானால் பிறமையில் கொண்டிடுவார் தூரவாளி நடந்தானால் துரோகரைக்கு ஒப்பிடலாம் தூரவாளி நடந்தானால் துரோகரைக்கு ஒப்பிடலாம் ஆரைவாளி நடந்தாலானா பார்வதியே ஒப்பிடலாம் பாதைவழி நடந்தாயானா பாதைவழி நடந்தாலானா அவளை பார்வதிக்கு ஒப்பிடலாம் அந்த சூரியனாயிருந்தாலும் சுற்றி வர அரபு உண்டு அந்த சந்திரனாயிருந்தாலும் அது சற்றே கொஞ்சம் கருப்பு உண்டு பெண்ணுக்கான வெண்ணழகி அவ பேடையே நமயிலழகி தலையெல்லாம் கருப்பொழிய அம்மையான வடிவாளம்மா நாளை ஒரு கருப்பு பிள்ளை ஆடுகின்ற நாகத்திரி அடிவயத்தில் கருப்பு உண்டு அம்மையான வடிவாளம்மா வந்து நல்ல தெளித்தருவோ அள்ளி தெளித்தது போ 6 லட்சம் தேமல்களா அள்ளி தெளித்தது அள்ளி நல்ல தெளித்தது போ அவளுக்கு 6 லட்சம் தேமல்களோ ஓடுகிற தண்ணி கூட உள்மணல் கருப்பு ஆமா ஓடுகின்ற தண்ணீரில உள்மணல் கருப்பா இருக்குமே அத்த வடிவாளம்மாளுக்கு அந்த கருப்பும் இல்ல அவளுக்கு அந்த கருப்பும் இல்லையம்மா அது மட்டுமா என்ன 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 தாய் மூக்க பாரு எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படி எப்படி இருக்கு ஆமா எப்படிமா இருக்கு அண்ணாச்சி கடை கேக்காட்டு அவள அழகா இருக்குது அழகா இருக்குது கடிச்சிடாத அவளுக்கு பட்டு போல நெத்திகளும் பவளம் போல பல்வரிசையும் பல்லு இருந்தா ஆமா பல்லு இருந்தா அப்படி இருக்கணும் 32 லட்சம் இருக்கணும்ல இருக்கணும்ல ஒரு ஆளுக்கு எத்தனை பல்லு ஆமா ஒரு ஆளுக்கு எத்தனைமா நான் உள்ள முன்ன பின்ன போய் எண்ணி பார்த்தது கிடையாதுமா எல்லாரும் உள்ள போயிட்டு வெளியில வந்திருக்காவளா கேட்டா விவரமா சொல்லுவாங்க அதான் ஆமா எத்தனை இருக்குண்டு 32 பல்லு ஆமா 32 பல்லு இருக்கும் அதாவது சாமுத்திரிக்கா லட்சணம் 32 அழகா இருக்கு அழகா இருக்கு சர்வ லட்சணம் ஐத்தன அவ்வளவு அழகா இருக்கு அம்மா வடிவாளம்மா ஆமா பல்லுன்னு இருந்தா அப்படி இருக்கணும் சரி மச்சானுக்கு பல்ல பாரு தேங்காய் சில்லா இருக்கு அது சின்ன வயசுல அவன் அம்மா கை சிப்பாதான் சொல்லுவா ஓ சரி சீப்பு நல்லா இருக்குன்னு சொல்லி வாய்க்குல வச்சிருந்தான் அதான் வேப்பலை அரைச்சு துணியை வச்சு கட்டி வச்சு பார்த்தா முடியல எங்க வந்த வேப்பலை தூரத்து போடு ஆமா வாய்க்குலே வச்சுட்டு அலைஞ்சான் சிப்புடா சொல்ல கேட்கல அதான் 5 தாண்டுனா 6 தாண்டுனா 7 தாண்டுனா இன்னும் சிப்பு தானா சீப்பும் போது ஒரு பழக்கம் உண்டுமா என்ன இப்படி தலையை வச்சுக்கிட்டு இப்படி சுத்துவான் அழகா முடி கிடைக்கலையா பக்கத்துல உள்ளவங்க முடியை பிடிச்சு சுத்துவான் அம்மா பக்கத்து வீட்டுக்காரி பார்த்தா சட்டை வச்சுட்டு ஒரு போடு ஏன் பையன் முடியவா குச்சி முடியாக்குது அதானே ஆமா சீப்ப 11 வந்து சீப்புனா இப்ப மதன பல்லு இப்படி இருக்கு அதான் ஆமா சாப்பிடணும்னா 1 கிலோமீட்டருக்கு அங்கேயே வாய்க்குல போட்டுருவான் அது உள்ள வந்துரும் அதானே சரி அப்படிலாம் ஆகி போச்சு ஆனால் என் தாயாக இருக்காளே வடிவாளம்மா எங்க அம்மா வடிவாளம்மா முப்பிடாரி பத்ரகாளி சந்திரபாரி அரியராஜி ஆமோ அசேட்டு காளி இரடு இருக்கு அழகுன்னா அழகு எங்கேயுமே இப்படி ஒரு அழகு அமையாதும்மா குலருட உரை ஹரியில கொண்டாண்டி வார்த்தறியோ